வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பகுதியில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம 7 செகண்ட் ஜிகேவோட தமிழ் நோட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அது வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். தமிழ் நோட்ஸோட ப்ரைஸ் வந்து இடையில சொல்லியிருக்கேன், நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எப்படி உங்களுக்கு நோட்ஸ் கிடைக்கணும் மட்டும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னு பாருங்கள். தமிழ் நோட்ஸுக்கான அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணதுமே வந்து இது மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி லோட் ஆகிட்டு ரிக்வெஸ்ட் ஆக்சஸ்ன்னு சொல்லி ஒரு டாப் அப் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இதை வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அக்செப்ட் கொடுத்துருவோம். அக்செப்ட் கொடுத்ததுமே வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு மெயில் வரும். இல்லைன்னா வந்து இந்த லிங்க்கை வந்து இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா நேராக வந்து பிடிஎஃப்குள்ளே வந்து போயிடும். நம்ம 7 செகண்ட் ஜிகேவோட நோட்ஸ் இருக்க பேஜுக்கு வந்து வந்துடும். கூகுள் டிரைவ் தான் இது. எல்லார் ஃபோன்லையுமே வந்து கூகுள் டிரைவ் இருக்கும். இது வந்து டிலீட் பண்ண முடியாது. ஆப்ஷன்ஸ் இல்லை. இது வந்து எப்படின்னா ஆப் மாதிரி இல்லை. இது எல்லா ஃபோனுக்குமே வந்து கூகுள் டிரைவ் கொடுக்காம வந்து எந்த ஃபோன்லையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் மெயில்னு ஒன்று வச்சுருந்தீங்கன்னா கூகுள் டிரைவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது மேக்ஸிமம். ஆனால் வந்து கூகுள் டிரைவ்னு சொல்லிட்டு எல்லார் ஃபோன்லையுமே இருக்கும். இப்போ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம நோட்ஸோட பேஜுக்கு வந்துடுவீங்க. இது பாருங்கள், 7 செகண்ட் ஜிகே நோட்ஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம நோட்ஸ் எல்லாமே இதில் அப்லோட் பண்ணியிருப்போம். பாருங்கள், புக் 1, புக் 2, புக் 3, புக் 4 வரைக்கும் கொடுத்துருக்கோம். புக் 5, புக் 6னா அழகு 5, அழகு 6 மட்டும் ஒன்றும் கொடுக்கல. ஏன்னா அதில் ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்குது. அது டைப்பிங் ப்ராசஸில் தான் போயிட்டுருக்கு. ஒரு சில சந்தேகம் இருக்குது. அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு 3 வீக்ஸ் இல்லை 4 வீக்ஸ்க்குள்ளே அப்லோட் பண்ணுறோம். நம்ம புக்கோட சாம்பிள் பேஜெலாம் வந்து டெலகிராம் சேனல்லே வந்து கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு புக் மட்டும் ஓப்பன் பண்ணுறேன், பாருங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். நம்ம புக் சோர்ஸோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அந்த டாப்பிக்கில் வந்து எங்கெங்கே பிரித்தது சேர்த்ததுக்கு வந்து எங்கே படிக்கணும், சந்தீப்பில் எங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லி டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அந்தாட்ட வந்து கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கோம். எப்படி தான் இருக்கும். இதோட சாம்பிள் பேஜ் ஃபுல்லாகவே நம்ம டெலகிராம் சேனல் கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கவர்மெண்ட் நோட்ஸும் கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட்டில் வந்து ஒரு சில பிடிஎஃப்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இதில் அப்லோட் பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும். மேக்ஸிமம் வந்து அப்பப்போ அப்லோட் பண்ணிட்டே வருவோம். நீங்கள் வந்து ஒரு வாட்டி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எதுனா இல்லை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து சைல் பை சைல் வந்து ஆட் ஆகிக்கும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது தனியாக வந்து பே பண்ணலாம் அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு வாட்டி தமிழ் நோட்ஸுன்னு சொல்லி நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா இந்த 7 புக்கு தான் வந்து உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். இதில் வந்து இன்னும் 2 புக்கு மட்டும் வந்து இல்லை ஆட் பண்ணணும். அது 2 ஆட் பண்ணிட்டா நீங்கள் பே பண்ண அமௌண்ட் வந்து ஓவர். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக வந்து கவர்மெண்ட் நோட்ஸ் ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வாட்டி ஜாயின் பண்ணிங்கன்னா தமிழ் நோட்ஸோட கவர்மெண்ட் நோட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணிட்டு வருவோம். லைன் பை லைனாக சைட் பை சைடாக வந்து நம்ம கிளாஸஸ் பார்த்துட்டு இல்லைனா அப்லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து எங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்சால் வந்து ஸ்கூல் புக் வந்து எடுக்க டைம் இருந்தால் வந்து ஸ்கூல் புக் வந்து கிராப் பண்ணி நாலடியார் தனியாக அந்த டாபிக் பேஸாக இலக்கணம் எங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு கிராப் பண்ணி அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறோம். இப்படி தான் வந்து உங்களுக்கு தமிழ் நோட்ஸ் வந்து கிடைக்கும். ஏன் வந்து இப்படி வச்சுருக்காங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய அனுப்ப முடியாது. அனுப்பினா அந்த 7 புக் முன்னே அனுப்ப முடியும். சரி, அது நல்லா இருக்காது. மேக்ஸிமம் ஒரு சில நண்பர்கள் வந்து இரேஸ் ஆகிடுது, டவுன்லோட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம சப்போஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து திருப்பணம் கொடுக்கணும்னு நினச்சா எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. எதனா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து தமிழில் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா ஃப்ரீயாக அது பே பண்ணி வாங்கின எல்லாருக்கும் வந்து கொடுக்க முடியாது. அதனால தான் இப்படி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் சப்போஸ் வந்து உங்களுக்கு தேவைன்னா இப்போ வந்து இந்த குரூப்பில் இருப்பீங்க. இந்த குரூப் இல்லை, இது வந்து எல்லாரும் கூகுள் டிரைவ்லேயும் வந்து ஒரு ஃபோல்டராக இருக்கும். வந்து கூகுள் கிளாஸ் ரூம் மாதிரி வச்சுக்காங்க. இப்போ நாங்கள் எதனா எக்ஸ்ட்ரா வந்து இப்போ கவர்மெண்ட் நோட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்காங்க. இல்லை வந்து ஆட் ஆயிரும், இந்த ஃபோல்டரில் ஆட் ஆயிரும். இங்கே இப்போ நாங்கள் ஆட் பண்ணால் வந்து இந்த 7 செகண்ட் ஜிகே தமிழ் நோட்ஸில் யார் அந்த ஃபோல்டரில் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆட் ஆயிரும். இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் இருக்க லிங்க் மூலமாக மட்டும்தான் அது உள்ளே போக முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் இல்லை. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நாங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்து நாங்கள் அக்செப்ட் பண்ணதுமே உங்களுக்கு இது மாதிரி ஒரு மெயில் வரும். நீங்கள் எந்த மெயிலில் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயிலுக்கு வந்து ஒரு மெயில் வரும். 7 செகண்ட் ஜிகே ஷேர் ஃபோல்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் வந்து ஓப்பன் இருக்குது. அந்த ஓப்பனை கிளிக் பண்ணிங்கனாலும் டைரெக்டாக கூகுள் டிரைவ் மூலமாக வந்து இந்த ஃபோல்டர் வந்து நிற்பீங்க. இந்த ஃபோல்டர் நாங்கள் தமிழ் நோட்ஸ் எதுனா ஆட் பண்ணால் இல்லை எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வேறு என்னென்னா, இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஒரு சில டவுட் இருக்குது. என்னென்னா, இந்த லிங்க் வந்து ரேஸ் ஆகிடுச்சு, மெயிலருக்கு வந்து அந்த மெயில் வந்ததையும் டிலீட் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து இது எப்படி வந்து திருப்பினா அந்த ஃபோல்டரில் போகிறதுன்னு சொல்லி ஒரு சில நண்பர்களுக்கு டவுட் இருக்கும். அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. என்னென்னா எல்லார் ஃபோன்லேயுமே வந்து கூகுள் டிரைவ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும்.
அது எங்கே இருக்குன்னு ஒரு சில நண்பர்களுக்கு தெரியாது. இதுதான் கூகுள் டிரைவ்னு சொல்லி தெரியாது மேக்ஸிமம். இந்த கூகுள் டிரைவில் போனீங்கன்னா இந்த ஃபோல்டர் போட்ட அந்த 7 செகண்ட் ஜிகே நோட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கண்டிப்பாக இருக்குது. ஒரு வாட்டி வந்து நாங்கள் அக்செப்ட் கொடுத்துட்டோம்னா அந்த ஃபோல்டர் வந்து அவங்க டிரைவில் வந்து ஆட் ஆயிரும். அந்த டிரைவை நீங்கள் டிலீட் பண்ணுற வரைக்கும், நீங்கள் டிலீட் பண்ணிங்கன்னா அது வந்து கேன்சல் ஆயிரும். டிரைவை நீங்கள் டிலீட் பண்ணாத வரைக்குமே வந்து அந்த டிரைவ் வந்து உங்கள் கூட தான் இருக்கும், அந்த ஃபோனில் வந்து இருக்கும், அந்த மெயிலில் இருக்கும். அந்த டிரைவ் மூலமாக நீங்கள் எப்போ ஆட் பண்ணாலும் ஆட் ஆகிக்கலாம். அந்த கூகுள் டிரைவ் அந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா சோர்ஸ். சப்போஸ் இந்த லிங்க்கும் மெயில் மேக்ஸிமம் லிங்க் டிலீட் பண்ணாலும் கூகுளுக்கு அது ஜிமெயில் இருக்குது, மேக்ஸிமம் நீங்கள் வந்து லிங்க் டிலீட் பண்ணலாம். ஆனால் வந்து மெயில் வந்து மேக்ஸிமம் யாரும் டிலீட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் டிலீட் பண்ணிங்கன்னா கூகுள் டிரைவ் மூலமாக உள்ள போனீங்கன்னா 7 செகண்ட் ஜிகேன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும், தமிழ் நோட்ஸ்னு சொல்லிட்டு. அந்த ஃபோல்டர் மூலமாக நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஒரு தெரியாமல் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது, நான் டிலீட் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு ஒரு நோட்ஸ் வந்து திரும்ப வேணும்னு நினச்சிங்கன்னா, நம்மகிட்ட வந்து நீங்கள் பே பண்ணி வாங்கியிருக்கீங்க, அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணீங்களே ஸ்க்ரீன்ஷாட், அது கூகுள் பேயில் வந்து அந்த ஹிஸ்ட்ரிலாம் வந்து டிலீட் பண்ண முடியாது. நீங்கள் பே பண்ண என்னைக்கு வந்து பே பண்ணீங்களோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நேம் அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நீங்கள் பே பண்ணுற எல்லாருமே, நம்மக்கிட்ட யார் யார் மெட்டீரியல் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து எப்போ பே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸலில் வந்து ஃபைல் பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா நீங்கள் பே பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சால் நாங்கள் வந்து திரும்ப வந்து லிங்க் சென்ட் பண்ணுவோம், நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். இப்படி தான் வந்து 7 செகண்ட் ஜிகேவோட தமிழ் நோட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஜிஎஸ் நோட்ஸுக்கும் வந்து இதே ப்ரொசீஜர் தான். இப்போ வந்து நோட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும், என்ன ஃபார்மெட்டில் கிடைக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நோட்ஸோட ப்ரைஸ் வந்து பாருங்கள். தமிழ் நோட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் அந்த 7 புக்குக்கான ப்ரைஸ் வந்து 750 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஆஃபர் ப்ரைஸாக வந்து 350க்கு வந்து கொடுத்துட்டு வரோம். நீங்கள் வந்து இந்த 350 பே பண்ணிவிட்டு எந்த நம்பருக்கு பே பண்ண பாருங்கள், கீழே ஜிபே நம்பர் கொடுத்துருக்கும். இதுதான் நம்ம சேனல் நம்பர். நீங்கள் சப்போஸ் கால் பண்ணி எடுக்கலன்னா மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணி ரிப்ளை கிடைக்கலனா 1 or 2 டேஸில் வந்து வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணுவோம். நிறைய மெசேஜ் வந்துருந்தால் எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்ண முடியாது. ஒரு சில டைம் வந்து மெசேஜ் பார்த்துருக்கும், ரிப்ளை பண்ணாமல் விட்டால் அது வந்து அங்கே நோட்டிஃபிகேஷன் காட்டாது. திரும்ப நீங்கள் வந்து ஒரு 2 days 3 days ஆச்சு நாங்கள் ரிப்ளை வரலன்னா திரும்ப நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். சப்போஸ் ஜிபே நம்பர் ஒர்க் ஆகலைன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், அது பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு இதே நம்பர் தான் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், அட்மின் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து ஆட் ஆகிக்கலாம். நம்ம தமிழ் நோட்ஸோட சாம்பிள் பேஜ் ஃபுல்லாகவே வந்து நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே. நீங்கள் வந்து உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் வந்து டெலிகிராம் சேனலில் போய் நோட்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள் பேஜ் கொடுத்துருக்கோம், விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளேயே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லைனா வந்து டெலிகிராமில் போய்ட்டு 7 செகண்ட் ஜிகேன்னு அடிச்சிங்கன்னா நம்ம லோகோ போட்டு சேனல் காட்டும், அந்த சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க.